கேட்டுக்கொண்டிருப்பது உங்க அதிரை எஃப்எம்மில் அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும். வாழ்த்துக்கள் நேயர்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அதிரை எஃப்எம் 90.4. நமது சமூகம் நமது நலன் நிகழ்ச்சியில உங்க கூட இணைஞ்சிருக்கேன் நான் உங்க ஆர்ஜே சுபா. நம்ம ஒரத்தநாடு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய காவேரி அப்படிங்கிறவங்க தான் நம்ம அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சியில் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. இவங்க பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே நிறைய பயனுள்ள தகவல்களை ஷேர் பண்ணிக்கிட்டதுக்காக ரெடியாக இருக்காங்க. நேயர்களான நீங்களும் நிகழ்ச்சியை கேட்குறதுக்காக ரெடியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நிகழ்ச்சியை மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் தொடர்ந்து கேளுங்க. இப்போ வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். வாழ்த்துக்கள் மேம், உங்களை பற்றி நம்ம நேயர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. வாழ்த்துக்கள். என்னோட பேர் காவேரி. நான் எம்எஸ்சி எம்ஃபில் பிஹெச்டி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஒரத்தநாடுல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம ஒரத்தநாடு காலேஜில் டீச்சிங் ஃபீல்டில் இருந்துட்டுருக்கீங்க இல்லையா? ஸோ எத்தனை வருஷமாக இந்த ஃபீல்டில் இருந்துட்டுருக்கீங்க? அதே டைமில் இதோட எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ எப்படி போய்கிட்டு இருக்குன்னு சொல்ல முடியுமா? எஸ், நான் ஒரு 15 வருஷமா இங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்பவே நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இந்த காலேஜ். என்னோட ஃபர்ஸ்ட் கெரியர் ஸ்டார்ட் ஆனது இந்த காலேஜ்ல தான். நான் இங்க தான் இன்னும் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். எப்பவுமே யங் அண்ட் எனர்ஜெட்டிக்கா இருக்கலாம் காலேஜ்ல ஒர்க் பண்ணும்போது. 15 வருஷமா இந்த டீச்சிங் ஃபீல்டு மூலமா யாருக்கெல்லாம் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கீங்க? நான் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க எல்லாருக்கும் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். அஸ் அ டீச்சரா ஒரத்தநாடு உமன்ஸ் காலேஜ்ல ஒர்க் பண்றதுனால இந்த கொஸ்டின் கேட்கிறேன். இந்த காலகட்டத்துல பொதுவாவே பெண்களுடைய கல்வி நிலை எப்படிலாம் இருக்கு? ரொம்பவே நல்லா இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் ஆர்வமா படிக்கிறாங்க. இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எப்படின்னா நிறைய டேலண்டடா இருக்காங்க. படிப்பு மட்டும் இல்லாம நிறைய விஷயத்துல அவங்களோட ஸ்கில் நிறைய விஷயத்துல வெளிப்படுது. இப்ப லாஸ்ட் வீக் பாத்தீங்கன்னா எங்க காலேஜ்ல ஒரு 30க்கும் மேற்பட்ட காம்படிஷன் கண்டக்ட் பண்ணோம். எங்களுக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. சில காம்படிஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா யூத் பார்லிமெண்ட், ஐடியா மணி அப்படின்னு சொல்லிட்டு புது புது கான்செப்ட், போட்டோகிராஃபி, அது மாதிரி நிறைய விதவிதமான கான்செப்ட்ல அவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் அதுல எல்லாம் ஆர்வமா பங்கேற்றுக்கிட்டாங்க. எங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. மீன்வேல் ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டர்ஸ் எங்க காலேஜ்ல இருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் நல்லாவே படிக்கிறாங்க. எஜுகேஷனோட இம்பார்ட்டன்ஸ் இப்ப இருக்கிற கேர்ள்ஸ்க்கே நிறையவே தெரிஞ்சிருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, படிச்சுட்டு அடுத்தது வேலைக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணத்தோட இப்ப இருக்கிற கேர்ள்ஸ் இருக்கிறாங்க. அது ரொம்ப சந்தோஷமான விஷயமா நான் பாக்குறேன். அந்த காலகட்டத்தை விட இந்த காலகட்டத்துல பெண்களுடைய கல்வி நிலை ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? என்னதான் இந்த காலகட்டத்துல பெண்களுடைய கல்வி நிலை நல்லா இருந்தாலும் ஒரு பக்கம் பெண்கள் செய்யக்கூடிய தவறுகளும் இருக்கும் இல்லையா? அதை பத்தி சொல்லுங்க. ஓகே, அந்த காலகட்டத்தை விட இந்த காலகட்டத்துல அவேர்னஸ் அதிகமா இருக்கு, ஈவன் பேரண்ட்ஸ்க்கும். அதுதான் நான் சொல்ல வந்தது. கண்டிப்பா அதே நேரத்துல நிறைய மிஸ்டேக்ஸும் பண்றாங்க கேர்ள்ஸ், யங் கேர்ள்ஸ். அது எல்லாமே அவங்களோட அறியாமையில தான் பண்றாங்கன்னு நான் நினைக்கிறேன். நான் ஒரு டீச்சரா இருந்தாலும் நானும் ஒரு மதர், எனக்கும் 2 பெண் குழந்தைங்க இருக்கிறாங்க. அப்படி நான் பார்த்தேன்னா ஃபர்ஸ்ட் செய்யற அவங்க மிஸ்டேக்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்களோட ஹெல்த் கான்சியஸ் சுத்தமா இல்லை இங்க இப்ப இருக்கிற யங் கேர்ள்ஸ் கிட்ட. பிரேக்ஃபாஸ்ட கண்டிப்பா எல்லாருமே ஸ்கிப் பண்ணிடுறாங்க. அவங்க ஹெல்த்தை பத்தி அவங்க ரொம்ப ஒரு மாதிரி அன்கேர்டா இருக்காங்க. அதை நான் மாத்தணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி அவங்களோட அடுத்த தவறா நான் நினைக்கிறது என்னன்னா, ரொம்ப அதிகமா இந்த சோசியல் மீடியாவை பயன்படுத்துறாங்க. அது அவங்கள ஒரு தவறான பாதைக்கு சில பெண்களை அழைச்சிட்டு போயிடுது. ரொம்ப எமோஷனலா வீக்காவும் இருக்கிறாங்க இப்ப இருக்கிற கேர்ள்ஸ். ஸோ இதெல்லாம் அவங்க ஓவர்லுக் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. சில விஷயங்கள் எங்களுக்கே தோணும், இந்த பிள்ளைங்க ஏன் இப்படி மரியாதை இல்லாம நடந்துக்கிறாங்களா அப்படின்னு தோணும். ஆனா அதை உள்நோக்கி பார்த்தோம்னா தான் தெரியும், அது அவங்களோட இம்மெச்சூரிட்டி தான், அவங்களோட அறியாமையா தான் நான் பாக்குறேன். அவ வேணும்னு எந்த தவறுமே செய்யறது இல்ல. அவளுக்கு தவறுன்னு தெரியாமலே நிறைய தவறுகளை அந்த குழந்தைங்க செய்யறதா தான் நான் பாக்குறேன். இந்த காலகட்டத்தில் பெண்கள் செய்யக்கூடிய 2 தவறுகளை பற்றி எல்லாருக்குமே புரியக்கூடிய வகையில் சொன்னீங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போது அதே மாதிரி பெண் பிள்ளைகளை பெற்றெடுத்த பெற்றோர்களுக்கு அஸ் அ ப்ரொஃபஸராக இருந்து நீங்கள் சொல்லக்கூடிய ஆலோசனைகள் என்னவா இருக்கும்? பெற்றோருங்க எப்பயுமே பெண் குழந்தைங்கன்னு இல்லை, அவங்க குழந்தைங்க கிட்டேயே கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசணுங்கிறது முக்கியம்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா இருக்கும், நமக்கும் வேலை இருக்கு, நிறைய வாழ்க்கையே போராட்டமா இருக்கும்போது எங்க பிள்ளைங்களை அவளை படிக்க வைக்கிறதுக்கு அவங்களுக்கு சொத்து சேர்க்கிறேன், பணம் சேர்க்கிறேன், நகை சேர்க்கிறேங்கிற அது பின்னாடியே ஓடாம பிள்ளைங்க கிட்ட ஏற்படுற சின்ன சின்ன மாற்றத்தையும் நம்ம கவனிக்கணும்னு நான் நினைக்கிறேன். அவங்க ஏதாச்சும் ஒரு புதுசா ஒரு பொருள் வச்சிருக்காங்களா, இல்ல அவங்க டயர்டா ஃபீல் பண்றாங்களா, இல்ல அவங்க வீக்கா ஃபீல் பண்றாங்களா, என்ன இருக்கு அப்படிங்கறத பெற்றோர்கள் கொஞ்சம் கவனிக்கணும். ஏன்னா அவங்க அவ்வளோ கஷ்டப்படுறது, சம்பாதிக்கிறது எல்லாமே அந்த குழந்தைங்களுக்காக தான்.
அந்த குழந்தைங்களையே சரிவர கவனிக்காம விட்டுட்டு அதுக்கப்புறமா வேதனைப்படுறதுல அர்த்தம் இல்லைன்னு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. அதே மாதிரி டீச்சர்ஸோட கொஞ்சம் கான்டாக்ட்ல இருக்கலாம். ஸ்கூலா இருந்தாலும் சரி, காலேஜா இருந்தாலும் சரி. என் பிள்ளை நல்லா படிக்கிறாங்களா? அவங்க நல்லா படிக்கிறாங்க, நல்லா எழுதுறாங்க, பேசுறாங்க, ஆடுறாங்க, பாடுறாங்கன்னு சொன்னா, அத நினைச்சு நீங்க உங்களுக்கு இன்னுமே சந்தோஷமா கிடைக்கும். அதே நேரத்துல அவங்க செய்ற தவறுகள ஆசிரியர்கள் சுட்டிக்காட்டும்போது, அத நீங்க உங்க பிள்ளைங்களுக்கு சொல்லி திருத்தறதுக்கு ஒரு வாய்ப்பாவும் இருக்கும். ஸோ அதனால டீச்சர்ஸோட ஒரு கம்யூனிகேஷன்ல பேரண்ட்ஸ் இருக்கிறது முக்கியம்னு நான் நினைக்கிறேன். அதே மாரி பிளைண்டா ஸ்டூடெண்ட்ட நம்ப வேண்டாம். ஐ மீன் அவங்களோட குழந்தைங்கள நம்ப வேண்டாம்னு நினைக்கிறேன். என் பொண்ணு எது செஞ்சாலும் கரெக்ட்டா இருக்கும். அவ சொன்னா கரெக்ட்டா இருக்கும். அவ பேசுறது எல்லாமே கரெக்ட்டு. அப்படிங்கிற மாரி பிளைண்டா கேர்ள்ஸ நம்பாம, ஏன் பண்ண? என்ன பண்ண? எங்க போன? அப்படிங்கிற ஒரு ஒரு கைடன்ஸ் அவங்க மேல வச்சுக்கிட்டே இருக்கணும். அதே மாரி நெறைய நல்ல மாரல் வேல்யூஸ ஸ்கூல்ல கொண்டு போய் காலேஜ்ல சேர்த்துட்டோம், ஸ்கூல்ல சேர்த்துட்டோம் அப்படிங்கிறதோட மட்டும் இல்லாம, நெறைய மாரல் வேல்யூஸ நீங்களும் சொல்லிக் குடுங்க குழந்தைங்களுக்கு. சோசியல் அவேர்னஸ், சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படிங்கிறத போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு பேரண்ட்ஸ் பேரண்டா நம்மளும் வீட்ல நெறைய சொல்லிக் கொடுக்க வேண்டியது இருக்கு. நேர்மையான முறையில சம்பாதிக்கிற பணம் மட்டும் தான் குடும்பத்துக்கும், நமக்கும் நல்லது அப்படிங்கிறதையும் நம்ம குழந்தைங்களுக்கு பேரண்டா நம்ம சொல்லிக் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். பெண்களுடைய எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் எப்படி பெற்றோர்கள் அவங்களுடைய எஜுகேஷனில் ஒரு பார்ட்டாக இருக்காங்களோ அதே மாதிரி அவங்களுடைய ஆசிரியர்களுமே இன்னொரு பார்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த காலத்தில் ஒவ்வொரு ஆசிரியர்களுமே எப்படிலாம் இருக்கணும்? கண்டிப்பாங்க. பெற்றோருக்கு அடுத்தது மாதா, பிதா, குரு, தெய்வம் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால பெற்றோருக்கு அடுத்து ஒரு குழந்தைய வளர்க்கறதுலயும், இந்த சமுதாயத்துல அவங்கள கொண்டு போய் நிறுத்துறதுலயும் பெரிய பங்கு ஆசிரியரான எங்களுக்கு தான் இருக்குங்கிறத நான் நல்லாவே உணர்ந்திருக்கேன். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்லி அப்ரோச் கண்டிப்பா தேவைங்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட. நம்ம காலகட்டத்துல நாங்க படிச்ச காலகட்டத்திலலாம் ஸ்ட்ரிக்ட்டா இருக்கிறாங்க அப்படின்னா பயந்துகிட்டு இருப்போம். இப்பலாம் ஸ்ட்ரிக்ட்டா இருந்தோம்னா வேலைக்கே ஆகாது. ஸோ ஒரு ஃப்ரெண்ட்லி அப்ரோச் கண்டிப்பா இருக்கணும்னு நினைக்கிறேன். பை தி சேம் டைம் என்னன்னா கொஞ்சம் கண்டிப்பும் இருக்கணும். ரொம்ப ஃப்ரெண்ட்லியா நான் அவ தோள் மேல கை போட்டுட்டு, அவ என் தோள் மேல கை போட்டுட்டு இருந்தா அந்த ஹைரார்கி மிஸ் ஆயிடும்னு என்னோட ஃபீலிங். நான் உன்கிட்ட ஃப்ரெண்ட்லியா இருப்பேன். ஆனா உன்னை எங்க கண்டிக்கணுமோ, உன்னை எங்க வழி நடத்தணுமோ அந்த இடத்துல என்னோட வேலைய நான் கரெக்ட்டா செய்யணும்னு நான் நினைப்பேன். அதே மாதிரி இப்ப இருக்கிற டீச்சர்ஸ் கண்டிப்பா ஒரு மல்டி டேலண்டடா இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும் தான் இப்ப இருக்கிற ஜெனரேஷனை ஹேண்டில் பண்ண முடியும். வெறும் டீச்சிங் மட்டும் வச்சுக்கிட்டு அவங்கள ஹேண்டில் பண்ணவே முடியாது. நம்ம கிட்ட இருக்கிற ஒரு பழைய அந்த இது மட்டுமே வச்சுட்டு ஹேண்டில் பண்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவங்க நிறைய விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. சோசியல் மீடியாலயும் இப்ப இருக்கிற மொபைல் போன் மூலியமாவும் அவங்க நிறைய நிறைய விஷயங்கள் நமக்கே சொல்லித்தர அளவுல இருக்காங்க. ஸோ அப்ப அவங்கள வழி நடத்துற ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியதா இருக்கு. அவங்களுக்கு நம்ம ஒரு வழி சொல்றோம், இந்த வழியில போங்க அப்படின்னா முதல்ல அந்த வழி கரெக்டான வழியா நம்ம புரிஞ்சிருக்கணும், நமக்கு தெரியணும். அதுக்கப்புறம் அவங்கள வழி நடத்தணும்னு நான் நினைக்கிறேன். சூப்பர் மேம். டீச்சர்னா ஸ்டூடெண்ட் கிட்ட ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கணும், அதே நேரத்தில் ஹேண்டில் பண்ண வேண்டிய நேரத்தில் ஸ்ட்ரிக்டாகவும் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சூப்பரான தகவலை ஷேர் பண்ணீங்க. இப்போது இந்த காலம் கம்ப்யூட்டர் காலம்னு சொல்கிற மாதிரி மோஸ்ட்லி நிறைய ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா அவங்க சூஸ் பண்ணி படிக்கக்கூடிய ஒரு குரூப்பாக இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் இருக்கு இல்லையா? அது மூலமாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் துறையை சார்ந்து படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃப்யூச்சரில் என்ன மாதிரியான வாய்ப்புகள்லாம் கிடைக்கும்? நிறைய இருக்கு மேம். இப்போ நிறைய விதமான படிப்புகள் இப்போ எமர்ஜிங் டெக்னாலஜிஸ் இருக்கு. சைபர் செக்யூரிட்டி படிக்கலாம். அதெல்லாம் படிச்சீங்கன்னா செக்யூரிட்டி இன்ஜினியர், மால்வேர் அனாலிசிஸ்ட், எத்திக்கல் ஹேக்கிங், இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளோ வாய்ப்புகள் நிறைய இருக்கு. எல்லாருக்கும் ரொம்ப நல்லா தெரிஞ்ச ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், இதுல எல்லாம் போயிட்டீங்கன்னா உங்களோட லைஃப் ஸ்டைலே மாறிடும் நான் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்லுவேன். கிளவுட் கம்ப்யூட்டிங், குவாண்டம் கம்ப்யூட்டிங், பிளாக் செயின் டெக்னாலஜி, ரொபாட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய புது புது டெக்னாலஜிஸ் நிறைய இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் அது எல்லாமே கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கிறதுனால அவங்களோட வாழ்க்கை தரம், அவங்களுடைய பரம்பரையே மாறும் அப்படிங்கிறது இருக்கு. படிப்பு மட்டும்தான் மேம் முக்கியம். அதை எந்த விதத்துல படிக்கிறோம், எவ்வளவு படிக்கிறோம், எப்படி படிக்கிறோம், அதை எப்படி நம்ம பயன்படுத்துறோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். படிப்பு நம்மள பண்படுத்தணும்னு நான் நினைக்கிறேன். ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே ஒவ்வொருத்தருக்குமே கல்விங்கிறது அவசியமான ஒன்றுன்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில் இந்த காலகட்டத்தில் பெண்களுக்கு கல்விங்கிறது எந்த அளவுக்கு முக்கியமான ஒன்றா இருக்கு? ரொம்ப ரொம்ப அவசியமானது மேம். பெண் பிள்ளைங்களுக்கு கல்வி, அவங்களோட கல்வி மட்டும்தான் அவங்கள லைஃப்ல நான் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்றது, இந்த 3 வருஷம் நீ படிக்கிறது, இந்த படிப்பை சார்ந்து நீ கத்துக்கிற விஷயங்கள் அடுத்த ஒரு 30ல இருந்து 40 வருஷம் உன்னை காப்பாத்தும் அப்படின்னு நான் சொல்லுவேன்.
அதுதான் நான் இங்கேயும் சொல்ல விரும்புறேன். இந்த படிப்பு மட்டும்தான் அவங்களுக்கு வந்து மென்டலி ஸ்ட்ராங் ஆகுறதுக்கும், எமோஷனலா அவங்க வீக் ஆக விடாம, அவங்கள வந்து ஒரு பேலன்ஸ்டு லைஃப் ஸ்டைல் கொண்டுட்டு போறதுக்கு எஜுகேஷன் ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன் மேம். ஒவ்வொரு பெண்களுக்குமே கல்வி எந்த அளவுக்கு அவசியமானது அப்படிங்கிறத பற்றி சூப்பராகவே சொன்னீங்க. இப்போ அஸ் அ ப்ரொஃபஸராக இருக்கிறத தாண்டி வேறு என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல மேம். இப்போ நான் என்னோட காலேஜ்ல டீச்சிங் ஃபீல்டுல இருக்கேன். அது மட்டும் இல்லாம நான் இந்த தமிழ்நாடு அரசோட திறன் மேம்பாட்டு திட்டத்தோட நான் முதல்வன் திட்டத்துல கோஆர்டினேட்டரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் மேம். வாழ்க்கையே ஒரு சவாலானது அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒரு பக்கம் நீங்கள் ப்ரொஃபஸராக இருக்கிறதுலையும் சரி, இன்னொரு பக்கம் ஒரு பேரண்ட்டாக இருக்கிறதுலையும் சரி, நீங்கள் சந்தித்த சவால்கள் இருக்கும் இல்லையா? அந்த சவால்களை பற்றி ஷேர் பண்ணுங்க. சவால்கள்னு பாத்தீங்கன்னா, இப்ப இருக்கிற காலகட்டத்துல நம்ம வாழ்ற வாழ்க்கையே பெரிய சவாலா தான் இருக்கு. அதுவும் பெண்கள் பாத்தீங்கன்னா, ஒரு வொர்க்கிங் விமனா இருக்கும்போது குடும்பத்தையும் பாத்துக்கிட்டு, வேலைக்கும் போய்க்கிட்டு 2த்தையும் பேலன்ஸ் பண்ணும்போது, நான் பிஹெச்டி வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போதே தான் படிச்சேன். அப்ப என்னோட குழந்தைங்க எல்லாம் சின்ன பிள்ளைங்களா இருந்தாங்க. சோ அதெல்லாமே மிகப்பெரிய சவாலா தான் எனக்கு இருந்துச்சு. இப்ப பாத்தீங்கன்னா, இப்போ நான் என்ன பெரிய சவாலா நினைக்கிறேன்னா, ஸ்டூடெண்ட்ஸ ஹேண்டில் பண்றது. ஏன் இதை நான் ஒரு சவாலா நினைக்கிறேன் அப்படின்னா, நம்ம நல்லதுக்குன்னு சொல்லி அவங்கள ஒரு பாயிண்ட் நம்ம அதிகமா கண்டிச்சா கூட அது அவங்களுக்கு தப்பா தான் போகுது. இவங்க ஏன் சொல்றாங்க, எதுக்கு சொல்றாங்கன்னு அவ உணர மாட்டேங்கிறாங்க. அவங்க என்ன பண்றாங்க, இவங்க என்ன கண்டிக்கிறாங்க, திட்டிட்டாங்க அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல ஸ்டூடெண்ட்ஸ் போயிடுறாங்க. ஸோ அதனாலதான் நான் முதலே சொன்ன மாதிரி ஃப்ரெண்ட்லி அப்ரோச்சா இருக்க வேண்டியதா இருக்கு. நம்ம ரொம்ப மெனக்கெட்டு வார்த்தைகளை ரொம்ப பார்த்து பயன்படுத்தி அந்த ஸ்டூடெண்ட்ஸை நம்ம வழிக்கு கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறது. நம்ம வழிக்கு இந்த சென்ஸ் என்னன்னா, நல்வழிப்படுத்துறதுக்கு நம்ம ரொம்ப ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஹேண்டில் பண்றது ரொம்பவே கஷ்டமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படி சொல்றேன்னா, நம்மளோட வார்த்தைகளை நம்ம ரொம்ப பார்த்து பயன்படுத்த வேண்டியதா இருக்கு. நம்மளோட வார்த்தைகளை எந்த அளவுக்கு நம்ம பண்படுத்தப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்தினா மட்டும்தான் அவங்கள வந்து நல்வழிப்படுத்த முடியும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அது வந்து நான் இப்போ ஒரு சவாலா நினைக்கிறேன். உங்களுடைய ஜேர்னியில் இருக்கக்கூடிய சவால்களை பற்றி ஷேர் பண்ணீங்க. என்னதான் உங்களுக்கு நிறைய சவால்கள் இருந்தாலும், இன்னொரு பக்கம் உங்களை சந்தோஷப்படுத்துகிற வகையில் ப்ரௌடான மொமெண்ட்ஸ்லாம் இருந்திருக்கும் இல்லையா? அந்த மொமெண்ட்டை பற்றி ஷேர் பண்ணுங்க. எனக்குன்னு இல்லைங்க, எல்லா டீச்சர்ஸ்க்குமே ப்ரௌடான மொமெண்ட் என்ன தெரியுமா? நாங்க ஒரு விஷயத்த எந்த கண்ணோட்டத்துல சொல்றோங்கிறத சரியா புரிஞ்சுக்கிட்டு, அந்த குழந்தைங்க வந்து மேம் நீங்க சொன்னீங்க, அதனால நான் இந்த தப்பை திருத்திக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி, இல்ல அவங்க ஒரு படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் மேம் நான் இந்த இடத்துல ஒரு வேலைக்கு போயிட்டேன், இவ்வளவு சம்பாதிக்கிறேன், இதுக்கு நீங்க சொல்லி கொடுத்ததுதான் காரணம், நீங்க சொன்னதை நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லும்போது, அதுதாங்க மிகப்பெரிய அவார்டா நான் நினைக்கிறேன். என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எங்க போய் சாதிக்கிறாங்க, எந்த இடத்துல போறாங்க, ஒரு நல்ல வாழ்க்கையில இருக்காங்க அப்படின்னா அது என்னோட சாதனையா நான் நினைக்கிறேன். அதையும் தாண்டி நான் சாதிச்சேன் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொன்னா, நான் இந்த நான் முதல்வன் திட்டத்துல பெஸ்ட் ஸ்பாக் அவார்டா 2024ல இன்னசென்ட் திவ்யா IAS அவங்க கையால ஒரு விருது வாங்கினேன். அது நான் என்னோட சாதனையா நினைக்கிறேன். சாதனைன்னு சொல்றதை விட எனக்கு அது ஒரு பெருமை தர விஷயமா நான் கருதுறேன். சூப்பர் மேம். அஸ் அ ப்ரொஃபஸராக இருந்து டீச்சர்ஸ்க்கும் பேரண்ட்ஸ்க்குமே நிறைய பயனுள்ள தகவல்களை ஷேர் பண்ணீங்க. இப்போது அதே மாதிரி பொதுவாக ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே நீங்கள் சொல்லக்கூடிய ஆலோசனைகள், அவங்களுக்காக சொல்லக்கூடிய தகவல்கள் எதுவும் இருக்கா? இப்ப இருக்கிற யங் கேர்ள்ஸ் கிட்ட, என்னோட ஸ்டூடெண்ட் கிட்ட நான் சொல்ற முக்கியமான 3 விஷயம் என்னன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 3 விஷயத்துல ஸ்ட்ராங்கா இருக்கணும். அது என்னன்னா, பிசிக்கலி, எமோஷனலி அண்ட் ஃபினான்ஷியலி. பிசிக்கலி அவங்க ஹெல்த் அவங்களுக்கு மோர் இம்பார்ட்டண்டா இருக்கணும். எதை விட, யாரை விடவும் நான் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் அப்படின்னு. இது கொஞ்சம் செல்ஃபிஷா கூட இருக்கலாம், பரவாயில்ல இருந்துட்டு போட்டுமே. நான் நல்லா இருக்கணும் ஃபர்ஸ்ட். நான் நல்லா இருந்தா மட்டும்தான் என்னையும் என் குடும்பத்தையும் என்னை சார்ந்தவங்களையும் நான் நல்ல விதமா பாத்துக்க முடியும். அப்போ நான் நல்ல ஆரோக்கியமான உடல்நிலையோட இருக்கணும். ஸோ நீங்க பிசிக்கலா எப்பவுமே ஸ்ட்ராங்கா இருக்கணும். நான் முதல்லயே சொன்ன மாதிரி இப்ப இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பண்ற பிக்கஸ்ட் மிஸ்டேக் என்னன்னா, சரியா சாப்பிடுறது இல்ல. அதுதான். ஸோ அதனால உங்களோட ஹெல்த் நீங்க ஃபர்ஸ்ட் நல்லா பாத்துக்கோங்க. அதே மாதிரி ரொம்ப இம்மெச்சூர்டா இருக்காங்க, எமோஷனலி வீக்கா இருக்காங்க. ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட அஃபெக்ட் ஆகுறது, தவறான முடிவுகளே எடுக்கிறாங்க. அந்த மாதிரி முடிவுகள் என்னைக்குமே எடுக்கக்கூடாது. எந்த ஒரு விஷயமே உங்களை பாதிக்காத அளவுக்கு நீங்க தான் உங்களோட மைண்டை ஸ்ட்ராங்கா வச்சுக்கணும். எமோஷனலி நீங்க எப்பவுமே ஸ்ட்ராங்கா இருக்கணும். நீ என்ன சொல்ற, நீ யாரு என்ன ஜட்ஜ் பண்றதுக்கு அப்படின்னு. நீங்க தவறு செய்யாத வரைக்கும், உங்க மேல எந்த தவறும் இல்லாத வரைக்கும் நீங்க யாருக்காகவும் எதை கண்டும் பயப்பட வேண்டாம். படிச்சு முடிச்சிட்டோம், நெக்ஸ்ட் வந்து கண்டிப்பா எல்லாருமே ஒரு வேலைக்கு போயே ஆகணும். அது வந்து அவங்க வெளியில போய் வேலை செய்ய முடியலன்னா, உன்னோட படிப்பை வச்சு, உன்னோட நாலேஜை வச்சு, உன்னோட ஸ்கில்லை வச்சு ஏதோ ஒரு மணி உன் கையில, ஒரு பணம்னு உன் கையில, உனக்குன்னு ஒரு மணி இருக்கணும்.
அது நான் கண்டிப்பா இப்ப இருக்கிற கேர்ள்ஸ்க்கு சொல்றேன். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே நீங்க சொன்ன தகவல் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ அதே மாதிரி ஒரு பக்கம் நீங்க ப்ரொஃபஸரா இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஒரு பெண்ணா இருக்கிறதுனால இந்த கொஸ்டின் கேட்குறேன். ஒரு பெண்ணா மற்ற பெண்களுடைய வளர்ச்சிக்கு இந்த தருணத்துல என்ன சொல்ல போறீங்க? நிறைய சொல்லலாங்க. கண்டிப்பா இப்ப இருக்கிற பெண்களுக்கு நிறைய அட்வைஸ் தேவைப்படுது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க லைஃப்ல எது முக்கியம், எது முக்கியம் இல்ல அப்படிங்கறத நீங்க ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணிக்கோங்க. தேவையில்லாத விஷயங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி எனக்கு தோணுது. முக்கியமான விஷயம் நான் திரும்பவும் சொல்றேன், விமனோட ஹெல்த். அடுத்தது செல்ஃப் ரெஸ்பெக்ட். எதுக்காகவும் யாருக்காகவும் எங்கேயும் கெஞ்சிக்கிட்டு நிக்க வேணாம்னு நான் நினைப்பேன். ஸோ செல்ஃப் ரெஸ்பெக்டோட இருங்க, செல்ஃப் மோட்டிவேஷனோட இருங்க. யாரும் நம்மள நீ பண்ணு, நீ ஒர்க் பண்ணு, உனக்கு நான் சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. அதே நேரத்துல நம்ம ஏதாச்சும் தவறு பண்ணிட்டோம், இல்ல ஏதோ ஒரு விஷயம் தவறா நடந்துருச்சுன்னா, அதான் அப்பவே சொன்னேன்ல இதெல்லாம் உன்னால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி பேசதான் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ நீங்க என்ன பண்ணுங்க, எப்பவுமே செல்ஃப் மோட்டிவேட்டடா இருங்க, செல்ஃப் ரெஸ்பெக்டோட இருங்க, செல்ஃப் இண்டிபெண்டா இருங்க. எப்பவுமே நீங்க உங்களுக்கு எது கரெக்ட்னு படுதோ அது தயங்காம செய்யுங்க. உங்களுக்கு இது தப்பா படுது, இதனால யாருக்காவது பாதிப்பு அடையும் நினைச்சீங்கன்னா கூட 1க்கு 4 தடவை யோசிச்சுட்டு அந்த விஷயத்த செய்யுங்கன்னு நான் சொல்லுவேன். அதே மாதிரி ஒரு பெண்ணா இருந்துகிட்டு இன்னொரு பெண்ணை ஈஸியா ஜட்ஜ்மெண்ட் பண்ணாதீங்க. அவங்களோட பாஸ்ட் என்ன வேணா இருக்கட்டும், அவங்க எப்படி வேணா இருக்கட்டும், அது நமக்கு தேவையில்லை. நான் எந்த அளவுக்கு இருக்கிறேன். அதே மாதிரி இப்ப இருக்கிற காலகட்டத்துல பாத்தீங்கன்னா, இந்த சைல்டு அபியூஸ், இந்த வரதட்சணை இதுலலாம் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் யாருக்கும் வரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை நீங்களோ இல்ல உங்களை சார்ந்தவங்களோ யாராவது ஃபேஸ் பண்ணாங்கன்னா என்ன அப்படின்னு சொல்லி உட்கார்ந்து அந்த குழந்தைகிட்டயோ இல்ல அந்த பெண் கிட்டயோ நீங்க ஒரு சகோதரியாவோ ஒரு ஃப்ரெண்டாவோ இல்ல ஒரு பக்கத்து வீட்டுக்காரவங்களாவோ உட்கார்ந்து பேசுங்க. அப்படிதான் இருக்கும், நீ வாழு, நீ போ அப்படின்னு சொல்லி அவங்கள புஷ் பண்ணாம அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டு உங்களால முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. உதவியே செய்ய முடியலன்னா கூட அட்லீஸ்ட் ஆறுதலா கொடுங்க அவங்களுக்கு. ஒரு பெண்ணா இருந்துகிட்டு இன்னொரு பெண்ணுக்கு என்னைக்குமே துரோகமோ தவறோ இழைக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். நான் அதை ஃபாலோ பண்றேன். அதையே எல்லாரும் செஞ்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதுவரைக்குமே ஒரு ப்ரொஃபஸராக இருந்து நிறைய பயனுள்ள தகவல்களை எங்கள் கூட ஷேர் பண்ணீங்க. இப்போது லாஸ்ட்டாக நம்ம அதிரை எஃப்எம்க்கும் அதிரை எஃப்எம் நேயர்களுக்கும் என்ன சொல்ல போகிறீங்க? லைஃப்ல எப்போதும் உங்களோட பெஸ்ட் பார்ட்டை தாங்க. எல்லாரையும் எல்லா நேரத்திலையும் 100% நம்மளால திருப்திப்படுத்தவே முடியாது. அதே நேரத்துல நம்ம ஒரு வேலை செய்யறோம் அப்படின்னா அந்த வேலையை நமக்கு ஃபர்ஸ்ட் ஜாப் சாட்டிஸ்பாக்சன் சொல்லுவாங்க. அதோட பலன் என்னவா வேணா இருக்கட்டும், அப்பா நான் என் வேலையை கரெக்டா செஞ்சுட்டேன்ப்பா அப்படிங்கிற ஒரு ஆத்ம திருப்தியோட உங்களோட ஒவ்வொரு வேலையும் செய்யுங்க. ஒரு பெண்ணா இருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்துல இல்ல ஒரு மனிதனா இருக்கிற பட்சத்துல உங்களோட ரோல் என்னவோ அந்த ரோலை நீங்க கரெக்டா செய்யுங்க. ஒரு மகனா ஒரு மகளா உங்க பெற்றோருக்கு என்ன கடமை ஆற்றணுமோ அதை நீங்க தவறாது செய்யுங்க. அதே போல ஒரு தாயா, ஒரு தோழியா, ஒரு கணவனா, ஒரு மனைவியா, ஒரு அம்மா பேரண்ட்ஸா, ஒரு தோழனா, ஒரு தோழியா, எதுவா உங்களோட ரோல் என்ன, அந்த கேரக்டருக்கு உங்க கூட இருக்கிற கேரக்டர் உங்ககிட்ட இருந்து எதை எதிர்பார்க்கறாங்க அதை அவங்களுக்கு தவறாம கொடுங்கன்னு நினைப்பேன். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா தவற சுட்டி காட்டுறவங்களா இருக்கணும். தவறான பாதைக்கு கொண்டுட்டு போகிறவங்களா இருக்கக்கூடாது. என்னோட வாழ்க்கையில நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸால வாழ்ந்தவங்களும் இருக்காங்க, வீழ்ந்தவங்களும் இருக்காங்கிறத நம்ம நிறைய கதைகள் படிக்கிறோம், பாக்குறோம், சுத்தி இருக்கிறவங்களையும் பாக்குறோம். நம்மளால யாரோட வாழ்க்கையும் யாரோட மனசும் உடைஞ்சதாவோ அழிஞ்சதாவோ இருக்கக்கூடாது. நம்மளால முடிஞ்சா 4 பேருக்கு நல்லது செய்வோம். இல்லையா பேசாம நம்ம வேலையை நம்ம நல்லபடியா பாத்துக்கிட்டு இருந்தாலே பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம எஃப்எம்க்கு வாழ்த்துக்கள். நம்ம எஃப்எம் இன்னும் மேலும் மேலும் நிறைய பேரோட நிறைய நல்ல நல்ல நிகழ்ச்சிகள் கொடுத்துட்டு இன்னும் நிறைய நிறைய நிகழ்ச்சிகள் நல்ல விதமா கொடுத்து மக்களுக்கு பலனுள்ள பல தகவல்களை கொடுத்து மேலும் மேலும் வளர்றதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ சோ மச். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு அதிரை எஃப்எம்க்கு ரொம்பவும் நான் நன்றி செலுத்திக்கிறேன். இங்க சொல்லியிருக்கிறது எல்லாமே என்னோட தனிப்பட்ட கருத்துக்கள். இது யார் மனசையும் புண்படுத்தி இருக்காதுன்னு நினைக்கிறேன். இதனால 4 பேர் கரெக்ட் தான் இவங்க சொன்னது அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது எனக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். திரும்பவும் நான் அதிரை எஃப்எம்க்கு ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நேயர்களே, நம்ம அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சியை கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாம தொடர்ந்து கேட்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம ஒரத்தநாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்ல ப்ரொஃபஸரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய
காவேரி அப்படிங்கிறவங்க நம்ம கூட அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு நிறைய பயனுள்ள தகவல்களை ஷேர் பண்ணாங்க. இவங்களுக்கு நம்ம அதிரை எஃப்எம் சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் பெரிய பெரிய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இப்போ நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற போகிறேன். நான் உங்கள் RJ சுபா. இதனை பொதுநலன் கருதி வெளியிடுவோர் அதிரை பண்பலை 90.4. நமது சமூகம் நமது நலன். நேயர்களே, நம்ம அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் விமர்சனங்களை எங்க கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா 7373776904 என்ற இந்த எண்ணுக்கு கால் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ தெரிவிக்கலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்க அதிரை எஃப்எம்மில் அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும்.